விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம உர உற்பத்தி நிர்வாகம் இருக்கு இல்லையா, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை உற்பத்தி ஆணையம் மற்றும் துறை சார்ந்த சமூகம் நீதி அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. ஓகேவா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சடனாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி உர உற்பத்தி நிலையங்களை பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆய்வு மூலயமா பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3079 மெட்ரிக் டன் உரங்கள் பார்த்திங்கன்னா விற்பனை செய்ய தடை போட்டு போயிட்டாங்க. அந்த உர மூட்டைகளோ அந்த உரக்கடையிலோ உற்பத்தி நடக்காது அப்படின்னு சொல்லி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கிறோம் இல்லையா மருந்து, பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பெஸ்டிசைடு வேணால் கெமிக்கல்ஸ், நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள், இது சம்மந்தமாகவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆய்வு நடந்திருக்கு. அந்த ஆய்வின் முடிவில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, எது மாதிரியான விற்பனைகள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக உங்களை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி உரம் சம்மந்தப்பட்டான ஆய்வுகள், இது மாதிரியான வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, வீடியோக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு அந்த விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஓகேவா, கடலூர், விருதாச்சலம் உள்ளிட்ட 6 உற்பத்தி நிறுவனங்களை பார்த்திங்கன்னா 9 உர சேமிப்பு கிடங்குகள் இருந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேசஸ், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு வரக்கூடிய உரக்கடைகளில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், அதாவது பார்த்திங்கன்னா குடோன் மாதிரி இல்லாமல் பெரிய அளவில் இருக்கக்கூடிய குடோன்களை பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வில் பார்த்திங்கன்னா திடீர் ஆய்வு மூலிமா விருதாச்சலத்தில் 2 மொத்த உர விற்பனை கடைகளில் பார்த்திங்கன்னா வேப்பமுனாக்கு, ஜிங்க் சல்பேட்டு, சர்க்கரை ஆலையிலிருந்து பெறப்பட்ட பொட்டாசு, இது மாதிரியான உரங்கள் பார்த்திங்கன்னா அதிகப்படியான இருப்புகள் இருந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா மிஷினில் இருக்கக்கூடிய இருப்புகளுக்கும் இவங்கள்ட்ட இருந்த இருப்புகளுக்கும் பார்த்திங்கன்னா 95.730 மெட்ரிக் டன் உரங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள். பார்த்திங்கன்னா 95 மெட்ரிக் டன் உரங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருந்திருக்கு. குடவுனில் இருந்ததுக்கும் மிஷினில் அவங்க மெயின்டைன் பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா இவ்வளோ வித்தியாசங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரக்கட்டுப்பாட்டு ஆணையத்துக்கு புறம்பாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸு, டிஏபி, பொட்டாசு, சூப்பர் பாஸ்பேட்டு, டைஅமோனியம் சல்பேட்டு, ராக் பாஸ்பேட்டு உரங்கள், இது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா 3078 மெட்ரிக் டன் உரங்களை பார்த்திங்கன்னா மொத்தம் 7 இடத்துல சோதனை பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேவா, இதில் 22.250 மெட்ரிக் டன் இருப்பில் உள்ள உரங்கள் பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்ட உரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா கலப்புரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்கம் இப்போ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுமாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய கலப்புரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டது. இதையும் பார்த்திங்கன்னா 15 மெட்ரிக் டனுக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் விற்பனை செய்ய தடை விதிச்சுட்டு இது உற்பத்தி பண்ணனதுக்கு அவங்களுக்கு சீலோ இல்லை தற்காலிக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் சேலத்துலேயும் பார்த்திங்கன்னா 12.600 மெட்ரிக் டன் உயிர் உரங்கள் விற்பனை செய்ய பார்த்திங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இதுமாரி கலப்புரங்கள் விற்பனை செய்வதற்கு நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேவா, ஓகே, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு பண்ணுவானுங்க, விஷயம் தெரியாதே அவனுங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருப்பாங்க, அதுக்கு அதுமாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க, சும்மா கதை விடுறாங்க இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயத்துறையை சார்ந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அடுத்த துறையில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விவசாயத்துறை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா வெறும் 5% கூட கிடையாதுன்னு சொல்லுவோம். அதுவும் பிறர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அதேமாதிரி விவசாயத்துறையில் இது மாதிரி பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. இதுமாரி உரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, விற்பனையில் திடீர் ஆய்வு மேற்கொள்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எதற்காக இவங்கெல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி வாங்கக்கூடிய நிறைய உரக்கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்பியை பார்த்திங்கன்னா அழைச்சி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லாவே பாருங்கள், எம்ஆர்பி அழைச்சி கொடுத்துருப்பாங்க. நாம் இதை பார்த்திங்கன்னா உரக்கடைகளில் போய் கேள்வி கேட்க முடியாது. எதுக்காக எம்ஆர்பி அழைச்சி அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, எல்லா சாக்குலையும் எம்ஆர்பி அழைச்சி தாப்பா இருக்குது, ஏன்னா இந்த மேலே இந்த லோடு மேலே தான் இறக்குறாங்க, அவங்களே போய் கேளு, வண்டியில் வரும்போதே அழைச்சி தான் வருது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அடுத்த லெவலில் எங்கே போகுது, குடோனுக்கு போகுது. அப்போ குடோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிஷினில் வித்த மாரி கணக்கு கிளியர் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பழைய ஸ்டாக்கை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க. எகைன் அவங்க பார்த்திங்கன்னா அதை லோட் பண்ணி நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய உரக்கடைகளுக்கு கொடுக்குறப்ப அதில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி விலைகள் இருக்குல்லையே அதை அழைச்சி புது ரேட் என்னவோ அந்த ரேட்டில் கொடுத்துட்றாங்க. ஓகேவா, புது ரேட்டில் இங்கே கொடுக்குறப்ப எம்ஆர்பி அலைஞ்சிருக்கு. நாம் லோக்கல் இருக்க கடைகளில் போய் கேட்குறோம், இது என்ன எம்ஆர்பி அலைஞ்சிருக்குது, நீங்கள் அதிகமான விலைகளில் விற்கிறீங்களா, கொடுக்குறது ஒரு ரேட்டு தெரியக்கூடாதுன்னு அழைச்சி எங்களுக்கு அதிகமான ரேட்டில் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் வருது. நானும் நிறைய இடங்களில் பார்த்துருக்க இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க பதுக்கி வைக்கிறாங்க. இதுமாதிரி பதுக்கி வைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா உரக்கட்டுப்பாட்டு நிலையம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான திடீரான ஆய்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மேற்கொண்டுக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இதெல்லாம் நடக்குதுன்னா உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதுமாதிரி ஸ்டாக்ஸ் நிறைய எடுத்து வைக்கிறது,
இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவை ஒரு 100 டன் யூரியா வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க, ஓகேங்களா. அதில் 50 டன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. மீதி 50 டன் அவங்க பதுக்கிக்கிட்டாங்க. அந்த பதுக்கின 50 டன் அவங்க வச்சுக்கிட்டு இப்போ இந்த சீசன் இருக்கு இல்லையா, சீசன் டைமில் கண்டிப்பாக எல்லா உரக்கடைகளும் யூரியா கேட்பாங்க. அந்த 50 டன் யூரியா கூட அவங்க கம்பெனியில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சில உரங்கள்லாம் இருக்குது. ஸ்பிக் 100 டன் எடுக்கிறாங்கன்னா 50 டன் கொடுத்துட்டு 50 டன் வச்சுக்குவாங்க. இப்போ அவங்க கம்பெனியில் ஒரு சில உரங்கள்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த உரங்களை எப்படி விற்பது அப்படின்னு சொல்லி தெரியாது இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா 2 டன் யூரியா எடுத்துக்கங்க, 1 டன் இந்த உரம் எடுத்துக்குவாங்க அப்படிம்பாங்க. அந்த டைமில் உரக்கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சரி எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஏன்னா யூரியா தேவை இருக்குது, அப்போ அதுவும் தேவை தான். ஸோ அதை எடுத்து அதிக ரேட்டில் அதை கொடுப்பாங்க. அதையும் சேர்த்து வாங்க வேண்டிய நிலைமையில் உரக்கடைகள் இருக்காங்க. இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பதுக்கி வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். மாதம் இதுமாரிலாம் நடந்துக்கும். இதுக்கு மேலே எப்போ வேணாலும் இதுமாரி நடக்கும். கண்டிப்பாக மாதத்தில் 2-3 நாள் இதுமாரி அன்எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது உரம் சம்மந்தப்பட்டது. இப்போ மருந்து சம்மந்தமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. விவசாயிகள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அட்ரசினாக இருக்கட்டும், 240 இருக்கட்டும், மோனோட்டோபாஸாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில மருந்துகள் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. அசிபேட்டு, அசிமாப்ரைட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மருந்துகள். இது எல்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஸ்குவாட் ரைடு ஒன்று வந்து நடந்திருக்கு. இது செக் பண்ணி பார்த்ததால மேக்ஸிமம் முக்கால்வாசி 95% ஆஃப் உரக்கடைகளில் இதெல்லாம் விற்பனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. விற்பனையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லா கடைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் விற்பனை செய்யக்கூடாது, எதற்காக விற்பனை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த வார்னிங்கை எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா உரக்கடைக்காரர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், இதை விற்பனை பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து பேன் பண்ணிட்டீங்க. அப்போ விவசாயிகள் எந்த களைக்கொல்லியை பயன்படுத்துறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த களைக்கொல்லினா களை வெட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த களைக்கொல்லிகள் பயன்படுத்தாத வந்து விவசாயம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆள் விட்டு களை வெட்டி இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அதை விட ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாம் தடை செஞ்சுட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாத பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு தெரியாத வரப்போகிறதும் கிடையாது, உற்பத்தி பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இது விஷயமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட பேசுகிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதுமாதிரி தடை செய்யப்பட்ட இந்த 240 இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு சில முக்கியமான மருந்துகள்லாம் களைக்கொல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் பண்ணனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்தில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்குவாட் ரைட், அதாவது பார்த்திங்கன்னா திடீர் ஆய்வு, உரம் சம்மந்தமான திடீர் ஆய்வும் மருந்து சம்மந்தமான திடீர் ஆய்வும் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். என்ன முடிவுகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ரியல் டைமாக இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, ஏன்டா அந்த உரம் கூட தராங்க அப்படிங்கிறது தெரியாது, ஏன் எம்ஆர்பி அழைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நாம் என்ன நினைப்போம்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லோக்கல் கடைகள் அந்த எம்ஆர்பி அழைச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த எம்ஆர்பி ரேட்ஸ் எல்லாம் எங்கே அழைக்கப்படுது அப்படின்னா உரம் பதுக்கி வைக்கக்கூடிய அந்த குடோன்கள் அழைச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி கூட தேவையில்லாத ஒரு உரத்தை ஜாயிண்டில் கொடுத்து இதுமாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் இன்னும் இது மாதிரி நிறையா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களும் நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறையா பேருக்கு இது பற்றி தெரியும். துறை சார்ந்த நிறையா பேர்களுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி